ஸ்கிரீன் ஷேர் ஆகும். சோ இப்போ உங்க ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின் இருக்கு, கரெக்டா? It is a very simple question, but previous year question. இப்போ 2028ல டிசம்பர் 21 ஈவினிங் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் கூட 21st கொஸ்டின். சோ இந்த கொஸ்டினை நீங்க உங்களுக்கு எக்ஸாம்ல நீங்க எப்படி அப்போஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி அப்போஸ் பண்ணி எனக்கு என்ன ஆன்சருங்கிறத சொல்லுங்க. ஒரு 2 to 3 minutes டைம் எடுத்துருவோம், நோ ப்ராப்ளம். மேத்ஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் கையில வந்து கண்டிப்பா நோட் அண்ட் பென் கம்பல்சரியா இருக்கணும். ஏன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதாவது கம்ப்ளீட்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கையில நோட் பென்ஸும் கம்பல்சரியா இருக்கும். நீங்க வந்து இப்போ ட்ரை பண்ணுங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க, ஒரு 2 to 3 minutes எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணவங்க நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஆனா ஒரு 3 minutes அப்புறமே போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க போஸ்ட் பண்ற ஆன்சரை மைண்ட்ல வச்சு மத்தவங்க என்ன செய்வாங்க, ட்ரை பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இது ஆப்ஷன் 4 நீங்க 4 போஸ்ட் பண்ணீங்கன்னா 4 வர்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க ஒரு நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்சர் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ரைட். சாட் பாக்ஸ்ல நீங்க சொல்லலாம். போஸ்ட் பண்ணிருக்கீங்க. சோ எக்ஸ்பிளைன் பண்ணாம நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் இங்க எழுதுறேன். நான் ஒரு கால்குலேஷன் பண்ணேன். நீங்க சொல்லுங்க, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நீங்க சொல்லுங்க, நான் அப்படி எழுதுறேன். 2 minutes, 1 minute. ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். டேக் யுவர் ஓன் டைம்.
எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஓகே, யாரெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு வந்து ஆன்சர் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இன்ட்ராக்டிவா இருந்தாதான் கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரிங்களா? நீங்க ஒரு புதுசா கத்துக்கணும்னு நினைச்சுதான் ஆர்வத்தோட வந்திருக்கீங்க. அந்த ஒரு சின்ன விஷயத்த தெளிவா கத்துக்கணுங்கிறதா என்னோட கற்றுக் கொடுக்கணுங்கிறதா என்னோட நோக்கம். ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து என்னோட கோஆபரேட் பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும். அது தப்புங்கிறதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா தப்பா இருந்தாதான் நம்ம அடுத்த புதுசா கத்துக்கணும். நார்மலா வந்து ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இப்ப 41க்கும் 27 மைனஸ் பண்ணோம்னா 14 வருது சார். ஓகே, 27 16 மைனஸ் பண்ணா 11 வருது. ஓகே, 16 8 மைனஸ் பண்ணோம்னா 4 வருது, சாரி 8 வருது சார். ஓகே. சரி, ஓகே. இதெல்லாம் வந்து நீங்க யோசிக்கிறீங்க. இப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்க. 4 இருக்குமோன்னு யோசிச்சேன். எனக்கு அது கன்ஃபார்மா சொல்ல தெரியல சார். எப்படி? சரி, ஓகே. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொன்னு ஒரு ஆப்ஷன் பி நினைக்கிறேன் சார். ஏன்னா 14க்கு 11க்கு 3 இருக்கு, 18க்கும் சாரி 11க்கும் 8க்கும் 3 இருக்கு. சோ இதுக்கு 3 இருக்கு, இதுக்கும் 3 இருக்கு. சோ இதுல இருந்து இன்னொரு 3 சப்ராக்ட் ஆகும். சோ இங்க 5 வரும். சரி, அப்ப ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்க? சிம்பிள். அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா, ரெண்டாவது நம்பரை முதல் நம்பர் கூட மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு 14 கிடைக்குது. சிம்பிள். ஓகே, சோ நீங்க மியூட் பண்ணுங்க, சொல்றேன். ஓகே, ரெண்டாவது நம்பரை முதல் நம்பர் கூட சப்ராக்ட் பண்ணும்போது 14 கிடைக்குது. இதை சார் கண்டுபிடிச்சிட்டாரு. தேர்ட் நம்பரை செகண்ட் நம்பரோட சப்ராக்ட் பண்ணும்போது 11 கிடைக்குது. இதையும் சார் கண்டுபிடிச்சிட்டாரு. ஃபோர்த் நம்பரை தேர்ட் நம்பரால சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது 8. சோ நெக்ஸ்ட் நம்பரை ப்ரீவியஸ் நம்பரை கூட சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நான் எழுதி வச்சிருக்கேன். சோ அதை பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதுன்னா நான் பாக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு இதுல இருந்து இது ஒரு 3 குறையுது, இதுல இருந்து ஒரு 3 குறையுது. சோ அப்ப பிக்சலா 3ங்கிற நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இங்க இருந்து ஒரு 3 குறைஞ்சா எனக்கு என்ன வரும் அப்படின்னா இங்க 5 வரும். அதாவது ஆன்சர் 5 வருது. இந்த 5 வர்ற மாதிரி இங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத போடுறோம். சோ அப்போ இங்க நெக்ஸ்ட் நம்பர் முன்னாடி போட்டு 8 பின்னாடி போடணும். அப்படிதானே செய்வோம் நம்ம. சோ இங்க என்ன நம்பர் இருக்கோ நீங்க நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் மாத்தி கடன் சொல்லியிருக்கேன். 41 minus 27, 27 minus 16, திருப்பி 16ல இருந்து 8 சப்ராக்ட் பண்றோம். திருப்பி 8ல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணா எனக்கு 5 வருங்கிறது தெரியணும். 8ல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணா எனக்கு 5 வரும். ஏன்னா அந்த 5 தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. சொல்லுங்க பாப்போம், இப்ப என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். 8ல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணா 5 வரும்? 3. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப ஆன்சர் வந்து 3. சோ நான் எதை பொறுத்து நான் முடிவு பண்றேன்னா, அதாவது நமக்கு கொடுத்த ஒரு நம்பர் சீரியஸோட டிஃபரன்ஸ் நான் வச்சிருக்கேன். அதுதான் அந்த டிஃபரன்ஸ்ங்கிறது சப்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் டிஃபரன்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து டிஃபரன்ஸ் அப்படின்னாலும் சப்ராக்ஷன் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ரைட். அந்த டிஃபரன்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணுது. எப்படி சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணுனா கரெக்டா 14, அதுல இருந்து 3 குறையுது, அதுல இருந்து 3 குறையுது, அதுல இருந்து 3 குறையுது, அதுல இருந்து 3 குறையுது, இப்படி ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, சோ இப்படி ஒரு பேட்டர்ன்ல கிரியேட் ஆகுறதுனால அந்த பேட்டர்ன் தான் என்னோட ஐடியா. சோ அதுல இருந்து நான் என்ன பண்றேன், அந்த பேட்டர்ன் அப்படி கண்டினியூ பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, ஆன்சர் வந்து 3 கிடைக்குது. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சீரியஸ் நம்பர் சீரிஸ் நிறைய வெரைட்டி. அதுல ஒரு வெரைட்டி என்னன்னா அரித்மெட்டிக் சீரியஸ். இந்த வார்த்தை கேள்விப்படுவீங்களா? அரித்மெட்டிக் சீரியஸ் யார் கேள்விப்படுவீங்க? கண்டிப்பா கேள்விப்படுவீங்க. கிளாஸ் பண்ணாம நீங்க வந்திருக்கவே முடியாது. சோ அரித்மெட்டிக் சீரிஸ் அப்படின்னா என்ன சொன்னா, நான் அடுத்தடுத்து ஒரு நம்பர்ஸ் நான் கிரியேட் பண்றேன். அந்த நம்பர்ஸ் எப்படின்னா பிக்சடா ஒரு நம்பரை வச்சு ஆட் பண்றதுனாலயோ அல்லது பிக்சடா ஒரு நம்பரை வச்சு சப்ராக்ட் பண்றதுனாலயோ கிடைச்சா அதுக்கு பேரு அரித்மெட்டிக் சீரியஸ்.
உதாரணத்துக்கு 1 3 5 7 9 11 எடுத்துக்கோங்க. இது வந்து 1ல இருந்து 3 வந்து பிக்சரா 2 ஆட் பண்றேன், இங்கே 2 ஆட் பண்றேன், இங்கே 2 ஆட் பண்றேன், இங்கே 2 ஆட் பண்றேன். சோ நான் பிக்சரா 2ங்கிற நம்பரை ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். எனக்கு அடுத்தடுத்த நம்பர்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இப்படி பிக்சரா ஒரு நம்பரை ஆட் பண்ணும் பொழுதோ அல்லது செப்பரேட் பண்ணும் போதோ எனக்கு கிடைச்சா அது அரித்மெடிக் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க டைரக்டா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க டைரக்டா கொடுக்கல. சோ இத பிக்சட் நம்பரால கிடைக்கல. சோ இத செப்பரேட் பண்ணும்போது பிக்சட் நம்பர் கிடைக்கல. ஆனா அந்த டிஃபரன்சஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு பாருங்க. 11 சோ 14 11 8 5 3 இது பாத்தீங்கன்னா பிக்சரா 3 செப்பரேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. சோ திஸ் இஸ் அரித்மெடிக் சீரிஸ். ஒரு சீரியஸோட டிஃபரன்ஸ்ல இன்னொரு சீரியஸ் ஃபார்ம் ஆகுது. சோ இதத்தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்வின் டயர் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாரி டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ ஒரு டயர் இருக்கும், பின்னாடி டயர் பாத்தீங்கன்னா லாரி டயர் பாத்தீங்கன்னா பின்ன டயருக்கு ஒரு டயர் இருக்கும். அந்த மாதிரி இந்த சீரியஸுக்குள்ள இன்னொரு சீரியஸ் ஃபார்ம் ஆகும். சோ தட் இஸ் கால்ட் ட்வின் சீரிஸ். சோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதிகமா கேக்குறாங்க. ஏன்னா இது லேசா குழப்பம், ஆனா உங்களால கண்டிப்பா யோசிச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த மாதிரியா இருக்கும். ஒரு அடுத்தடுத்த சீரியஸா நான் செப்பரேட் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு நம்பர்ஸ் ஒரு சீக்வன்ஸ்ல ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கு பதிலாக ட்வின் டயர் சீரிஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இனிஷியலா புரியாத மாதிரி இருக்கலாம், போக நல்லா புரிஞ்சு. சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஜூன் 2016ல கேட்ட கொஸ்டின். ஓகே, ஜூன் 2016ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் வில் பி தி நெக்ஸ்ட் டேர்ம்? ட்ரை பண்ணுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. டேக் யுவர் டைம். சரிங்களா? இப்போ உங்களால இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண முடியுதா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. எனக்கு எல்லாருமே வந்து ஆன்சர் சாட் பாக்ஸ்ல சொல்லுவோம். சரிங்களா? உங்களுக்கு தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க. இல்ல என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் சொல்லுங்க. எனக்கு வந்து இன்டராக்டிவா இருக்கணும் கிளாஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் சொல்ற ஆள் வந்து ஓகே, இப்போ நான் சொல்ற ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க போ.
சேகம்மா டிகிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் எழுதுறேன் அப்படி. எஸ் சார். ஃபர்ஸ்ட் 11 minus 3 8 வருது. ஓகே, நான் எழுதிக்கிறேன். 11 minus 3 வந்து 8. ஓகே. நெக்ஸ்ட் 23 minus 11 12. 23 minus 11 12. 39 minus 23 16. 39 minus 23 வந்து 16. ஓகே. 59 minus 39 20. 59 minus 39 is equal to 20. ஓகே. 83 எப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க? இந்த ஆன்சர் எல்லாத்துக்குமே 4 டிஃபரன்ஸ் வருது. இப்போ நான் என்ன பண்றேன், அந்த ஆன்சர்ஸ் ஃபுல்லா நான் தனியா எழுதுறேன். ஓகேவா? சோ எழுதும் போது பாத்தீங்கன்னா இது ஃபிக்ஸடா +4, இது ஃபிக்ஸடா +4, இது +4 அப்படிதானே? ரைட். அப்ப அடுத்த நம்பர் என்ன வரணும் இங்க? 24 வரணும். 24 வரணும். ரைட்டா? இந்த நம்பர் லாஸ்டா 59 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 24 கிடைக்கும். 24 வருது. அதாவது அது எப்படி தெரியுமா? சரி, எந்த நம்பரை திருப்பி சொல்லுங்க. எந்த நம்பரை? இந்த நம்பரோட அந்த லாஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 24 ஆன்சர் கிடைக்குதோ அந்த நம்பர் தான். சரி, ஓகே. ஆக்சுவலி ஒண்ணும் இல்ல, சிம்பிள். இங்க இருந்து நீங்க என்ன செய்யணும்? 24 ஆட் பண்ணணும், அவ்வளவுதானே? எஸ் சார். அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. இங்க இதுக்கு அடுத்த நம்பர் என்ன யோசிக்கிறதோ இப்படி யோசிக்கலாம், அவ்வளவுதான். 59 கூட இந்த 24 ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்ன வரும் உங்களுக்கு? 83. அவ்வளவுதான். சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த நம்பர் கூட அப்படிதானே சொல்றீங்க நீங்க, எந்த நம்பர் கூட எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணா 24 வருங்கிறது. சோ நீங்க அது இங்க இருந்து எடுத்துடலாம். நீங்க எல்லாமே நீங்க இப்படித்தானே போயிட்டு இருக்கீங்க எல்லாமே. சோ அதே பாட்டெல்லாம் இப்படி போகலாம். நீங்க இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? 8 12 60 20 எல்லாம் இங்க இருந்து இங்க கூடுது, அப்படிதானே? சோ நான் இன்னும் வேற மாதிரி அப்ரோச் பண்றேன். இப்படி பண்ணாலும் புரியாது. நான் என்ன சொல்றேன், 11 23 39 59. ஓகே. சோ இது வந்து 8 ஆட் ஆகுது, இது வந்து 12 ஆட் ஆகுது, இது வந்து 16 ஆட் ஆகுது, இது வந்து என்ன ஆகுது? 20 ஆட் ஆகுது. அடுத்து என்ன வரும்? 24 தான் ஆட் ஆகும். ஏன்னா பிக்ஸடா இங்க 4 ஆட் ஆகிட்டு இருக்கு. சோ 24 தான் வரும். அப்ப 59 24 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 83 கிடைக்கும். சோ இப்படியும் பண்ணலாம். சரி, இப்போ சேகமா டிவி சொல்லுங்க. போன கொஸ்டின் ஏன் நீங்க ஆன்சர் பண்ணல? லாஸ்ட் क्वेश्चन ஒரு ஐடியா இல்லாம இருந்தது. எந்த மாதிரி ஒரு ஐடியா இல்ல. ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அந்த மாதிரியும் வருமா? சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஆன்சர் வரல. சோ இது வந்து சரி, ஓகே. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பேட்டர்னை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதே பேட்டர்ன் நான் இன்னொரு கேள்வி கேட்கும் போது உங்களால எக்ஸாக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. இதை நீங்க ஃபீல் பண்ணீங்களா இல்லையா? எஸ் சார். இதைத்தான் நான் சொல்றேன். சரிங்களா? சோ ஒரு ப்ராப்ளத்தை நீங்க அப்ரோச் பண்றீங்கன்னா, நான் சொல்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்க அப்படியே அனாலிசிஸ் பண்ணிட்டே வரணும். அப்ப என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் கேட்கலாம் அப்படிங்கறத பார்க்கணும். அந்த பேட்டர்ன்ஸ்ல நீங்க ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க கண்ணு உங்க மைண்ட் ரெண்டுமே இந்த பேட்டர்ன் தான்ங்கிறத எக்ஸாக்டா கண்டுபிடிச்சு சொல்லிடும். சரிங்களா? சோ இந்த மைண்ட் செட்டை நீங்க கொண்டு வாங்க. ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் போயிடலாம். சோ நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் இப்ப எழுதி வச்சிருக்கேன். சோ 83 இஸ் கரெக்ட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஜனவரி 2017 கேட்ட கொஸ்டின். ஜனவரி 2017 வந்து பாத்தீங்கன்னா என்ன, அதாவது இந்த இருக்குல்ல போயிட்டு இருக்கிற இந்த சீரியஸ்ல நடுவுல என்ன வருங்கிறது கேள்வி. யோசிங்க நீங்க. இப்படி எல்லாம் கேள்வினா பயந்துக்கூடாது. மிஸ்டேக் டைம் ஐயோ முடியாது அப்படின்னு யோசிக்க கூடாது. சேம் ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி யோசிங்க. ஆனா அதே மாதிரி யோசிக்க வேண்டாம். வேற ஏதாவது வழியில ஆன்சர் கிடைக்குதான்னு யோசிங்க. ஒரே பாட்டில திருப்பி நான் கேட்க மாட்டேன். சரிங்களா? சோ வேற மாதிரி ஏதாவது ஆன்சர் வருமானு யோசிங்க. Okay, sir. 1 cube na 1. So next வந்துட்டு 1 cube na 1. 2 square 4. அப்புறம் 3 cube 27. 27. அப்புறம் 4 square 16. 4 square வந்து 16.
அப்பனா நெக்ஸ்ட் 5 கியூப் தான் வரும். அதான் 1. நீங்க நல்லா பாருங்க, பேட்டர்ன் பாருங்க. 1 2 3 4 அப்ப 5 தான் வரணும். அடுத்தது பாருங்க, பவர்ல வந்து 3 2 3 2 வருது. சோ அப்ப கண்டிப்பா 3 தான் வரணும். 5 + 3 125. ஓகே, இது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? நான் வந்துட்டு 4 16 36 என்னால அனலைஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா வந்து அதான் இப்ப நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நம்பரை பார்த்த உடனே அது கியூபிக் நம்பரா இல்லைன்னா ஸ்கொயர் நம்பராங்கிறத பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா உங்களால இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு நான் 16 பார்த்த உடனே அது 4 ஸ்கொயர் அப்படின்னு தெரியணும். அதே 16 2 power 4 is equal to 16 தெரியணும். சரிங்களா? இப்போ உதாரணம் 64 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்கொயர், அதுக்கப்புறம் 25 பாத்தீங்கன்னா 5 ஸ்கொயர், அண்ட் 49 பாத்தீங்கன்னா 7 ஸ்கொயர் அப்படின்னு தெரியணும். இது வந்து பிராக்டிஸ்ல பார்த்தே வந்து உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, நான் எழுதுறேன். இது வந்து 1 4 3 ஸ்கொயர் வந்து 9 16 25 36 49 64 81 100. ஓகே, சோ இந்த நம்பர்ஸ் தான் பாருங்க. இந்த நம்பர்ஸ் பார்த்த உடனே இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸ் தான். அதே மாதிரி 1 கியூப்னா 1, 2 கியூப்னா 8, 3 கியூப்னா 27, 4 கியூப்னா 64, 125. சோ இப்படியே நமக்கு தெரியணும். இந்த நம்பர்ஸ் பார்த்த உடனே ஆகா இது வந்து ஒரு கியூபிக் நம்பரா இருக்கலாம் அல்லது ஸ்கொயர் நம்பரா இருக்கலாம் அப்படிங்கிற ஐடியா நமக்கு வரும். சோ அந்த அப்ரோச்ல நம்ம வந்து அப்ரோச் பண்ணும்போது ஆன்சர் எக்ஸாக்டா கிடைக்கும். சரிங்களா? ரைட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். சோ இத வந்து பவர் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பவர் சீரிஸ் தான் என்ன மீனிங் அப்படின்னா, இந்த சீரிஸ், அதாவது இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி டேர்ம் வில் பி nth பவர் ஆஃப் சம் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அது என்ன nth பவர்? nth பவர்னா இப்போ உதாரணத்துக்கு நான் 1 ஸ்கொயர் சொன்னா பவர் 2, இதை நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம். இதே 1 கியூப்னு சொன்னா 3 பவர் 3 வந்து கியூப்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு நம்பர் மட்டும் தான் வருமானம் வராது. 1 power 4 இருக்கு, 1 power 5 இருக்கு, 1 power 6 இருக்கு. சோ பவர்ல எந்த நம்பர் தான் வரலாம். சோ பவர்ல வந்துட்டாலே இது பேர் பவர் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான் பார்க்கணும். சரிங்களா? சோ உங்களோட அப்ரோச் வந்து பவர் சீரிஸாவும் இருக்கலாம் அப்படிங்கிற மைண்டுக்கும் நீங்க வரணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸ்ல கேள்விகள் இருக்கு. ரைட், அடுத்த கொஸ்டின் பேர். இது டிசம்பர் 2018 மார்னிங் ஷிஃப்ட் கேட்ட கொஸ்டின். இது ட்ரை பண்ணுங்க. அந்த எக்ஸ் என்ன, எக்ஸ் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, பிரச்சனை இல்ல. சரி, யாராவது என்ன ஐடியா அப்ரோச் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சீரியஸ். இது சிரமம், பட் இருந்தாலும் நான் சொல்றேன். இந்த அப்ரோச்ல நீங்க அப்ரோச் பண்ணுங்கிறதுக்காக நான் கொஸ்டின் எடுத்து வச்சேன். ஓகே, இப்போ இத வந்து 2 power 1 எடுத்துக்கோங்க. ரைட்டா? இது வந்து 2 power 2. 2 power 2 ஆக்சுவலி 4. அப்படிதானே? 4னா இப்ப எவ்வளவு குறையுது? 4 into 2 தான் உங்களுக்கு 8 வரும். ஸோ ஒரு 2 குறையுது. ஸோ 2 முன்னாடி போட்டுக்கிறேன், 8 வந்துடும். அடுத்தது இதுக்கு நீங்க 2 power 3 போடுங்க. 2 power 3 போட்டா ஆக்சுவலி என்ன வரும்? உங்களுக்கு 8 வரும். இங்க ஒரு 3 போட்டீங்கன்னா 8 3 சார் 24 எக்ஸாக்டா வந்துடும். ஸோ அப்ப இங்க 1 போட்டுக்கலாம். ஏன்னா 1 போட்டா பிரச்சனை இல்லை. 1 2 சார் 2 வந்துடும். அடுத்தது 2 power 4. ஸோ 2 power 4ங்கிறது 16. 16 கூட எதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 64 வரும். 16 கூட உங்களுக்கு 4 மல்டிப்ளை பண்ணா 64 வரும். ஸோ அப்ப நீங்க 4, நீங்க இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ 64 வந்துடும். அடுத்து இங்க பாருங்க 1 2 3 4, இங்க ஒரு 5 வரும். அப்ப இங்க 2 power 5 வந்துடும். ரைட்டா? ஸோ 2 power 5 into 5 உங்களுக்கு 160 வந்துடும். அப்போ 160 வரைக்கும் நான் வந்துட்டேன். ரைட்டா? இப்போ அந்த பேட்டர்ன் கண்டினியூ பண்ணா அடுத்த நம்பர் சொல்லிடலாம். ஸோ இங்க 6 வரும், இங்க 2 power 6 வரும். ஸோ 2 power 6ஐயும் 2 power 6ங்கிறது 2 into 2 into 2 into 2 into 2 into 2.
ஓகே, சோ இதை இவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த 6 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 384. சோ ஆன்சர் வந்து 384. சோ இதுவும் பவர் சீரிஸ் தான். பட் பவர் சீரிஸ்லயும் அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா இன்னும் ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கான். அந்த மல்டிப்ளை பண்ண நம்பர் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரியும் கேள்விகள் கேட்கப்படலாம். சோ நீங்க வந்து கம்ப்ளீட்டா பியூரா பவர் சீரிஸ்லயோ அல்லது பியூரா அர்த்தமெட்டிக் சீரிஸ்லயோ நீங்க யோசிக்க கூடாது. இந்த மாதிரியும் இருக்கிறாங்கிறதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எடுத்து நான் சால்வ் பண்றோம். சரிங்களா? சோ எப்பவுமே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அதாவது பொதுவாகவே டிஃபரன்ஸ் பாருங்க. 2ல இருந்து 8 ஓகே, 8ல இருந்து 24 ஆகுது, 24ல இருந்து 64 ஆகுது, 64ல இருந்து 168 ஆகுது. சோ இந்த மாதிரி பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் போது எங்க மைண்ட்ல என்ன வரணும் அப்படின்னா ஏதோ சம் மல்டிப்ளை பண்ணிருக்கான், அடுத்தடுத்த நம்பர் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கான், அது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸா இருக்கும் பொழுது அது வந்து ஒரு பவர் சீரிஸா இருக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் நீங்க வந்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது என்ன கொஸ்டினா டிசம்பர் 2019 இப்படி கேட்டிருக்காங்க. என்னன்னா which one is wrong number in the series? இந்த சீரியஸ்ல எது ராங் வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். கண்டுபிடிச்சீங்களா? டைம் வெயிட் கரெக்டா இருக்கும். ஓகே, 63 எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த தேவராஜ் சொல்லாம சார் ஆக்சுவலா டிஃபரன்ஸ் பார்த்தேன் சார். 3, 13, 43, 53 இது எல்லாமே 3 சீரீஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் 8க்கும் 13க்கும் இருக்க டிஃபரன்ஸ் 10, 13க்கும் 43க்கும் இருக்க டிஃபரன்ஸ் 30. சோ அடுத்து 10ஓட சீரீஸ்ல வருது. அப்ப 53க்கு அடுத்து வர நம்பர் 83 தான் இருக்க முடியும். அந்த இடத்துல 10 மைனஸ் ஆகாது. ஏன்னா 10க்கு அப்புறம் அடுத்து 30 தான் மைனஸ் ஆகணும், 83 தான் இருக்கணும், 63 வராது. டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா 10, 30, 10, 30. சோ அடுத்து வர்றது 10, 30 அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணேன் சார். ஓகே, ரைட். இது மேபி கரெக்டான அப்ரோச்சா இருக்கலாம். ஆனா வந்து இது வந்து எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்காது. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க அந்த 4 நம்பரை பாருங்களேன். ஒரே ஒரு விஷயம். இதுல இருக்கிற எல்லா நம்பரையும் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க பாப்போம். நீங்க எப்பவுமே இந்த டிஃபரன்ஸ பத்தி யோசிக்காம வேற மாதிரி யோசிக்கலாம். 3, 13, 43, 53, 83 இதெல்லாம் பார்த்தா என்ன நம்பர் மாதிரி தெரியுது? அப்ப நான் ஒரு விஷயம் சொன்ன தெரியுமா? 4 பார்த்தோம்னா 2 ஸ்கொயர்னு தெரியணும், 16 பார்த்தா 4 ஸ்கொயர்னு தெரியணும், அது 4ஓட ஸ்கொயர்னு தெரியணும். அந்த மாதிரி நம்பர்ஸ். வெரி குட், வெரி குட். சிம்பிள். நீங்க அவ்வளவு தூரம் யோசிக்க வேண்டாம். சிம்பிள் பிரைம் நம்பர்ஸ். அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். சோ இந்த ஆன்சர் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பிரைம் நம்பர்ஸ்னா என்ன யார் சொல்லுவாங்க பாப்போம். ஏன்னா இங்க ரொம்ப மேஜர் இங்கிலீஷா இருக்கிறதுனால பிரைம் நம்பர்ஸ் தான் யார் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? யாராவது இதுதான் பிரைம் நம்பர் அப்படின்னு யார் சொல்லுவீங்க சொல்லுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிரைம் நம்பர்னா என்ன? தேவராஜனே சொல்லலாமே. தேவராஜ் சொல்லுங்க பாப்போம். சார் ஆக்சுவலா பிரைம் நம்பர்னா ஒன்னாலையும் அதே சேம் நம்பராலே டிவைசபிளா இருக்கணும் சார். டிவைசபிள் ஆகணும். அதை தவிர வேற எதுவுமே வரக்கூடாது. இப்ப அதாவது ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்க 5ங்கிற நம்பர் எடுத்தீங்கன்னா அது 1 டேபிள்ல வரும், 5 டேபிள்ல வரும். இதை தாண்டி வர எந்த டேபிளையுமே 5ங்கிற நம்பர் உங்களால பார்க்கவே முடியாது. ஆனா அதுவே 6 எடுத்துட்டீங்கன்னா 1 டேபிளையும் வரும், 6 டேபிளையும் வரும், அதே இன்னொன்னு 2 டேபிள் வரும், 3 டேபிள் வரும். அடிஷனலா வந்து இதை தாண்டி வருது. சோ அது தமிழ்ல சூப்பரா சொல்லுவாங்க. ஒன்னாலேயும் தன்னாலேயும் வகுப்படக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே, ஒன்னாலேயும் தன்னாலேயும் மட்டுமே வகுப்படக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
சோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இங்க வந்து 3 வந்து பிரைம் நம்பர், 30 பிரைம் நம்பர், 43 பிரைம் நம்பர், 53 பிரைம் நம்பர், 83 பிரைம் நம்பர். ஆனா 63 மட்டும் பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா 63ங்கிறது உங்களுக்கு 3 டேபிள்ல வரும். நீங்க 63 3 ஆல டிவைட் பண்ணி பாருங்க, கரெக்டா 21 வரும். 21 3 சார் உங்களுக்கு 63 வரும். சோ அப்ப அது அடிஷனல் 21 டேபிள்ல வருது, 3 டேபிள்ல வரும். சோ அதனால இது மட்டும் என்ன கிடையாது, பிரைம் நம்பர் கிடையாது, ஆட் மேன் அவுட் மாதிரி. ரைட்டா? சோ அதனால 63 தான் கரெக்டான ஆன்சர். சரி, இப்போ நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு நம்பர் பார்த்தோம்னா பிரைம் நம்பர் சொல்லி நீங்க ஓரளவு தான் கண்டுபிடிக்க முடியும். 1 2 3 5 7 அப்புறம் 11 13 19 இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா உங்களுக்கு 100 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். சோ இதுதான் பாருங்க, பிரைம் நம்பர்ஸ் அப் டு 100. உங்களுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சது, ஸ்கிரீன்ஷாட் தான் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஏன்னா உங்களுக்கு இதை தாண்டி கொஸ்டின்ஸ் இல்ல. பிரைம் நம்பர்னு ஒரு கொஸ்டின் கேட்டா இதை தாண்டி இல்ல, சரிங்களா? சோ 2 3 5 7 11 17 19 23 நல்லா பாருங்க, இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் தான். சோ அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு பிரைம் நம்பர் சீரியஸ். சோ பிரைம் நம்பரை வச்சு வர சீரியஸ்க்கு பேரு பிரைம் நம்பர் சீரியஸ். இந்த பிரைம் நம்பர் சீரியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் த நம்பர்ஸ் ஆர் பிரைம் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 63. சோ ஆட் மேன் அவுட் உங்களுக்கு 63 தான். சோ ராங் ஆன்சர், ராங் நம்பர் வந்து 63. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர். சோ இதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். இது 2000 கொஸ்டின், மார்னிங் செக்டர் கேட்ட கொஸ்டின். இதை சால்வ் பண்ணுங்க. 78 சுந்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா 78 எப்படின்னு. சார் இப்போ ஃபர்ஸ்ட் 3 + 5 8, அப்புறம் 5 டபுள் பண்ணா 10, ஸோ 8 + 10 18, அப்புறம் 10 டபுள் பண்ணா 20, ஸோ 18 + 20 38, அப்புறம் 20 டபுள் பண்ணா 40, ஸோ 38 + 40 78. ஓகே, சோ வந்து இங்க பாருங்க 3 பிளஸ், அதாவது 3ல இருந்து 8 எப்படி வந்துச்சு, 5 ஆட் பண்ணும்போது இது எப்படி வந்துச்சு 10 அப்படிதானே? சோ இது எப்படி வந்துச்சு 20 அப்படிதானே? சோ நீங்க நல்லா பாருங்க, இந்த சீரீஸ பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்டு 2, இது வந்து பாத்தீங்கன்னா இன்டு 2 அப்படிதானே? சோ பிக்ஸடா ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த சீரீஸ், ரெண்டாவது சீரீஸ் ஃபார்ம் ஆகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது இங்க இன்டு 2 தான் வரணும். இன்டு 2 வந்து இங்க என்ன வந்துடும், 20ங்கிறது ஆயிடும், 40 ஆயிடும் அப்படிதானே? சோ இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது, இப்போ உங்களுக்கு 78. சோ அப்ப 78 தான் கரெக்ட். அப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு பிக்ஸரா ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது அடுத்தடுத்த நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகுது. சோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜியாமெட்ரிக் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஒரு அடுத்தடுத்த நம்பர்ஸ் பிக்சட் நம்பரால மல்டிப்ளை பண்றதுனாலயோ அல்லது பிக்சட் நம்பரால டிவைட் பண்றதுனாலயோ கிடைக்கிற சீரியஸுக்கு பேரு ஜியாமெட்ரிக் சீரியஸ். ஓகேவா? சோ இந்த ஜியாமெட்ரிக் சீரியஸும் உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, சோ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இல்லாம கொஞ்சம் பெரிய டிஃபரன்ஸ் வருது. அடுத்தடுத்த நம்பர் 3 அப்புறம் 6 அப்புறம் 12 24 ஒரு ஜஸ்ட் ஒரு அடுத்த நம்பரா இல்லாம கொஞ்சம் பெரிய நம்பரா வரும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஜியாமெட்ரிக் சீரிஸா இருக்கா செக் பண்ணி மல்டிபிளிகேஷன் ஏதோ பண்ணிக்கலாம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின். இது மிஸ்ஸிங் டேம். இந்த மிஸ்ஸிங் டேம் கண்டுபிடிக்கிறோம். இப்படி 238 கண்டுபிடிச்சிங்க சார் ஃபர்ஸ்ட் 2 3 சார் 6 6 + 1 7 வருது. வெரி குட். சரி, ஒரே நீங்க சொல்றது எப்படி எழுதிக்கிறேன், 2 × 3 அப்படிதானே பிளஸ் 1. அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த 2க்கும் 7க்கும் என்ன லிங்க் கிடைக்குன்னு யோசிக்கிறீங்க. கரெக்டா? 2 வந்து 7 எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. உங்களோட அப்ரோச் வந்து 2 3ஆல மல்டிப்ளை பண்ணி +1 ஆட் பண்ணீங்கன்னா 7 கிடைக்குது. அடுத்து நெக்ஸ்ட் அந்த 7 கூட 3 மல்டிப்ளை பண்ணி அது கூட ஃபர்ஸ்ட் 1 பண்ணிருக்கோம், செகண்ட் 3 ஆட் பண்றோம். 3 ஆட் பண்றாங்க, லிங்க் பண்றாங்க அவங்க. சரி, ஓகே, 24. வெரி குட். அடுத்தது நெக்ஸ்ட் அந்த ஆன்சர் கூட நெக்ஸ்ட் அதே மாதிரி 3 மல்டிப்ளை பண்ணி தேர்ட் வந்து 5 ஆட் பண்றோம். ஆன்சர் பண்றேன். எனக்கு என்ன கிடைக்குது 77 கிடைக்குது. சோ இந்த பேட்டர்ன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நான் பிக்ஸரா 3ஆல மல்டிப்ளை பண்றேன் அண்ட் நீங்க ஆல்டர்னேட்டிவா நம்பர்ஸ் 1க்கு அப்புறம் 3 3க்கு அப்புறம் 5, அப்ப கண்டிப்பா அடுத்து என்ன வரணும், 7 தான் வரணும். சோ இங்க இருக்கிற நம்பர் 77 நான் வந்து எழுதிக்கிறேன், பிக்ஸரா நம்பர் 3. சோ 77 3ஆல மல்டிப்ளை பண்ணி 7ஆல ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிடும்,
238 கிடைச்சிடும். இருந்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, செக் பண்ணணும். திருப்பி இந்த 723 வருதா செக் பண்ணணும். ஓகே, சோ அப்போ இந்த 233 38 3 மல்டிப்ளை பண்ணி நீங்க அடுத்து 9 என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். சாரி, ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா உங்களுக்கு 723 கண்டிப்பா கிடைக்கும். சோ வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து 238. அப்போ இந்த சீரீஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்களேன். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பரை மல்டிப்ளை பண்றேன், ஒரு குறிப்பிட்ட நம்பரை ஆட் பண்றேன். இந்த ரெண்டு காம்போவா வருது எனக்கு. நான் பிக்சர் நம்பரால மல்டிப்ளை பண்ணல, பிக்சர் நம்பரா ஆட் பண்றேன். நான் ரெண்டையும் சேர்த்தே பண்றேன். சோ ஒரு சில சீரீஸ் எப்படி ஃபார்ம் ஆகும், ரெண்டுமே சேர்ந்து வரும். சோ அதனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஜியோமெட்ரிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இங்க போட்டுக்க பாருங்க. Successive terms is formed by first adding a fixed number and the previous term and multiplying or dividing by another fixed number. So இந்த மாதிரி ஒரு ஆட் பண்ணுவீங்க, fixed number மல்டிப்ளை பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி வந்தா கூட நீங்க ஈஸியா பண்ணலாம். சோ வந்து இப்படியும் சீரியஸ் இருக்கு, இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்க இந்த சம் போடுங்க எனக்கு. ஓகே, இந்த மிஸ்ஸிங் டைம் கண்டுபிடிக்க போகும். 16 எப்படி வச்சு சொல்லுங்க பார்ப்போம். யார் சொல்லலாம் புதுசா? அவங்க பேர் என்ன, நிக்லா. அது அவங்க சாரி ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல எனக்கு. அவங்க சொல்லுங்களேன். நீங்க எப்படி 12 நீங்க ஆக்சுவலி என்ன சொல்லிருக்கீங்க? நீங்க 12 நீங்க கெஸ் பண்ணிருக்கீங்க. சிலருக்கு 16. ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. சூப்பர். அதை எதுக்கு அடுத்துன்னு நம்ம பார்ப்போம். நீங்க சொல்லுங்களேன், எப்படி 12 கண்டுபிடிச்சீங்க? சார் அது வந்து 4 டேபிள்ல சார். ஃபர்ஸ்ட் 1 4 4 2 4 8, அதுக்கப்புறம் 3 4 12. இல்ல 16 விட்டீங்க நீங்க. 12 தானே போட்டேன். 12. இல்ல ஆக்சுவலி மேடம் இல்ல ஆக்சுவலி இங்க 12 நீங்க சொல்லிருக்கீங்க கரெக்டா? ஆமா. எனக்கு இது எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி 12 வந்து சொல்லுங்க. நான் அந்த 4 டேபிள்ல தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். சோ எப்படி இல்ல நீங்க 4 டேபிள்ல பாத்தீங்கன்னா எப்படி பாத்தீங்க, அதான் கேள்வி. அதான் இங்க 1 4 is 4, அதுக்கப்புறம் இந்த 16 விட்டுட்டு 8, 2 4 8, அதுக்கப்புறம் 3 4 12, 4 4 16, 5 4 20. உங்க கண்ணு இப்படி பாத்துருக்கு. ஆமா கரெக்டா? கரெக்ட். ஏன் இப்படி பாக்கல நீங்க? நடுவுல ஏன் விட்டு பாக்குறீங்க? சோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டேபிள்லயா போனேன். ஃபர்ஸ்ட் 4 டேபிள்ல போக சொல்ல எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் கண்ணுல பட்டது. வெரி குட். இது ஆன்சர் பாக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன சீரிஸ் தெரியுமா? ஆக்சுவலி இப்படி ஒரு சீரியஸ் உண்டு. இதுக்கு பேர் ட்வின் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்வின் சீரியஸ்னா ட்வின் சீரியஸ் ஆகுது ஒன் இன் விச் டூ சீரியஸ் ஆர் பேக்ட் இன்டு ஒன். அதாவது ரெண்டு சீரியஸ் ஒரே சீரியஸ்ல ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. ரைட்டா? அது வந்து உங்களால அடுத்தடுத்த நம்பர்ஸ் கெஸ் பண்ணவே முடியாது. இப்ப நீங்க உங்க கண்ணு எப்படி பார்க்கணும்னா விட்டு விட்டு பார்க்கணும். இப்படி பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் ஆன்சர்ஸ் எழுதிருப்பேன். இதை பாருங்க, 4 + 4 8, 8 + 4 12, 12 + 4 16. அதாவது பிக்சரா 4 ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படியே சொல்லலாம். இல்லைன்னா 4 டேபிள் வர நம்பர்ஸும் சொல்லலாம். அப்படி பார்த்தா இங்க 12 வரும் இந்த இடத்துல. சரிங்களா? அதே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒருவேளை இதுக்கு அடுத்த நம்பர் என்ன, இங்க கேள்வி கேட்டாலும் நீங்க சொல்ல முடியும். இது பாருங்க 16 64 எப்படி வந்துச்சு, 4 மல்டிப்ளை பண்ணும்போது வருது. 64 256 உங்களுக்கு 4 மல்டிப்ளை பிக்சரா 4 மல்டிப்ளை பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். அப்போ இந்த 1024 கூட என்ன பண்ணலாம், 4 மல்டிப்ளை பண்ண இங்க நம்பர்னு சொல்லிடலாம். சோ ரெண்டு வகையான சீரியஸை கம்பைன் பண்ணி ஒண்ணு விட்டு ஒண்ணு கேட்பாங்க. இப்படியும் சீரியஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்ப நான் சொன்ன இந்த 5 சீரியஸ் தான் திருப்பி 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 வந்துட்டே இருக்கும். நான் இங்க சொல்ல வந்ததுதான். நம்ம நிறைய, அதாவது ஒவ்வொரு மாடலையும் நான் ஒண்ணு போட்டிருக்கேன். இந்த மாடலை தாண்டி வேற எந்த மாடல் இது வரைக்கும் வரல. சரிங்களா? ஆனா கொஸ்டின்ஸ் மட்டும் ட்விஸ்ட் பண்ணி கேட்டே இருப்பான். ஆனா பெருசா ஒண்ணுமே கிடையாது. பெரிய என்ன சொல்றது, ஒரு வேஸ்ட் போட பயமுறுத்துற மாதிரி தான். ஆனா உள்ள ஒண்ணுமே இருக்காது. ரைட்டா? சோ அந்த மாதிரி நான் சொன்ன இந்த சீரியஸை நீங்க என்ன பண்ணிருக்கேன், திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேற எதையுமே பார்க்க வேண்டாம். உங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. அதுவே போதுமானது. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு?